யார் இது? இவ்வளவு மகிழ்ச்சியோட முகத்தில் இவ்வளவு சிரிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் யாரை பார்க்க வந்திருக்காங்க? யார் இவர்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதோ ஷிர்க் ஹராமான வேலை செஞ்சிட்டிங்க, இஸ்லாம் மதத்துக்கு இணை வச்சிட்டிங்க, இது மார்க்கத்திலே இல்லாத ஒன்று, உங்களுக்கெல்லாம் நரகம்தான். இஸ்லாம் மார்க்கத்தையே நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க. உங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்கள்லாம் ஒரு முஸ்லீமா? பார்க்கல, உங்களுக்கு தெரியாது? இந்த மாதிரி எத்தனை போஸ்ட் எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குது தெரியுமா? சில போஸ்ட்டுகளில் பார்க்கும்போது கமெண்ட், நீங்கள் அல்லாஹ் கிட்ட போங்க, உங்களுக்கு நரகம்தான், உங்களுக்கு நெருப்பு தான், நீங்கள்லாம் முஸ்லீம்களே இல்லை, நீங்கள்லாம் என்னடே அவங்க என்னடா பண்ணினாங்க? அடுத்தது கத்னோரு ஹாமதுரு. என்ன நீங்கள் கலகுடத்தை ஞானசார பொதுபல சேன மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை அந்த ஒவ்வொரு தமிழர்களையும் வெட்டுவேன் குத்துவேன்னு தெரிகிற அந்த மாதிரி ஒரு ஆள்னு நினச்சிக்கிட்டீங்களா? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுங்க, பௌத்த மதம் தான் சிறந்த மதம், பௌத்த மதத்துக்கு வாங்க, பௌத்த மதத்தில் தான் எல்லாமே சிறந்தது, புத்த கடவுள் தான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், எந்த ஒரு தேசனையுமே அவர் அப்படி பண்ணிடல தெரியுமா? கத்னோரு ஹாமதுரு அவர் இன்னைக்கு வரைக்கும் பண்ணின தேசனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவர் ஒரு தேசனாவில் முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைகளுக்கு உணவு உண்ண பழக்கும் போது பக்கத்து ஒரு பிடி எடுத்து பக்கத்தில் இருக்கிற நாய்க்கோ பூனைக்கோ காகத்துக்கோ கொடுத்து அந்த உணவை உண்ண பழக்குங்க. மிகவும் சிறந்த ஒரு உதாரணம் அவர் எடுத்து காட்டினதில் மிகவும் சிறந்த ஒரு கருத்தாக நான் அதை எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா, பிறருக்கு கொடுத்து உண்ணும் பழக்கத்தை சிறு வயதிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்துங்க. யாராவது பக்கத்தில் இல்லாத பட்சத்திலையும் இருக்கிற காகத்துக்கு பூனைக்கு நாய்க்கு சரி கொடுக்க பழக்குங்க. அது அந்த பழக்கம்தான் காலம் தோறும் அவங்களுடைய வாழ்நாள் பூரா இன்னொருவருக்கு உதவி செய்யணும், தனியே தானே தின்னு தனியே தானே தனக்கே சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதமான மனதை குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கத்தை கற்றுக்கொடுங்க அப்படின்ற ஒரு தேசனா இருக்கு அவருடைய தேசனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் போதிக்கிற போதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்வழிகளில் மக்கள் பயணிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களாக இருக்கலாம், அது அவருக்கு முன்னாடி நபிமார்களாக இருக்கலாம், இறை தூதர்களில் சஹாபாக்களாக இருந்தவர்களாக இருக்கலாம். சஹாபாக்கள் சொல்லும் பல நற்கருத்துக்களையும் ரசூலுல்லாஹ் செவிமடுத்திருக்கிறாங்க. பிற மதத்தவர்கள் பிற மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவர் செவிமடுத்திருக்கிறாரு. சிலதை ஏற்றிருக்கிறாரு, சிலதை தடுத்திருக்கிறாரு, சிலது போதனை பண்ணியிருக்கிறாரு. நற்சொல் யாரிடம் இருந்து வந்தாலும் அது நற்சொல் தான். சுத்தமான தண்ணீர் ஒரு கோப்பையில், ஒரு சில்வர் கோப்பையில் வந்தாலும் சரிதான், ஒரு தேங்காயுடைய சிரட்டையில் வந்தாலும் சரிதான், ஒரு கையில் பிடியில் வந்தாலும் சரிதான், தங்க கிண்ணத்தில் வந்தாலும் சரிதான், சுத்தமான நீர் தான். அதே போல் ஒரு அசுத்தமானது அது தங்க கிண்ணத்தில் இருந்தாலும் சரி, அதே ஒரு தாளில் மடித்து கொடுத்தாலும் சரி, சுத்தம் தான், அசுத்தம் தான். நட்போதனை தான். அதே போல் தீய போதனைகள் தான். இப்போ இதே புத்பலசேனா என்ன செஞ்சார் உங்களுக்கே தெரியும். கலகுடத்தை ஞானசார ஆமதுருவன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதாக்கள், அது நான் சிங்கள மக்கள்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன்.
எனக்கு சிங்கள வீடியோவிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹாமதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு அருகதையும் இல்லை. ஏன்னா அவர் எந்த ஒரு நட்போதனைகளையும் செய்யலை. மக்களிடத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களிடத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துறது தான் அவருடைய முழு மனதான நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த கத்னோரு ஹாமதுரு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துமே நட்போதனைகள், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே நல்ல போதனைகளை முன்னுதாரணம் காட்டித்தான் இருக்குது. அவர் சொல்லலை நீங்கள் என்னுடைய பனையை கேளுங்க, நான் சொல்லக்கூடிய போதனைகளை கேளுங்க, புத்த மதத்துக்கு வாங்க, புத்தரை கும்பிடுங்க. நீங்கள் அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், அவர் சொன்னது போதனைகள் தான். இப்போ பூஜை புனஸ்காரம், அதே மாதிரி ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. தேங்காய் உடைக்கிறதுல இருந்து விளக்கேற்றுறதுல இருந்து சாமி கும்புறது வரைக்கும் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய மதத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைகளை நீங்களும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறதான் மத திணிப்பு மற்றும் நீங்கள் நம்பக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல். ஆனால் நல்ல போதனைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்களை ஒருத்தங்க சொல்லும்போது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, நல்ல போதனைகளை, நல்ல விடயங்களை நீங்கள் தாராளமாக இந்த செவி மூலம் செவி மடுக்கலாம் அப்படின்றத இஸ்லாம் மார்க்கமே அனுமதிச்சிருக்குது. தீயதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்காக நீங்கள் நல்ல ஒரு பாட்டு போகுது மியூசிக்கோடுன்னா அது கேட்கணுமன்றதை இஸ்லாம் அனுமதிக்கலை. குத்தாட்டம் போடுங்கன்னு சொல்லலை. ஆனால் நல்ல விடயங்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல உபதேசங்களை யார் சொன்னாலும் அதை செவி மாடுங்க, அதை கேளுங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவர் கத்னோரு ஹாமதுரு புத்தரை வணங்குங்க, பூ கொண்டு வைங்க, பூஜை பண்ணுங்க, சந்தனம் பற்ற வைங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் வேறு எதுவும் அவருடைய மார்க்கத்தை பற்றி அந்த இடத்துல அவர் எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. அதாவது புத்தருடைய போதனைகளில் என்னென்ன போதனைகள் மக்களை நல்வழிப்படுத்த முடியுமோ அந்த போதனைகளை அவர் போதிச்சிருக்கிறார். அந்த போதனைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சேவையை செஞ்சுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம் கத்னோரு ஹாமதுரு. அவருடைய போதனைகளை அனைத்தின மக்களும், சிங்கள மொழி தெரிந்த அனைவரும் செவிமடுக்கலாம். அவருடைய போதனைகளில் நல்ல விடயங்கள் பல இருக்குது. மனிதருக்கு நல் வழியை எடுத்துக்காட்டும் ஒரு மனிதர்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்களும் கேட்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோட நேரடியாக போகிறோம், நம்ம கை கொடுக்குறோம், அவரை சந்திக்கிறோம், அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் செய்யக்கூடிய நற்செயலுக்கு அவருடைய வாழ்த்துக்களோ இல்லை அவரோட நாம வாழ்த்து பாடுறதோ இல்லை அவர் நம்மளுக்கு வாழ்த்துறதுலையோ எந்த ஒரு குறைபாடும் வந்துட போகிறது இல்லை. சிலர் எந்த இடத்துல எதை திணிக்கலாம், எந்த இடத்துல எதை குழப்பலாம்னு குழப்பவாதிகள் எனி டைம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்கு பின்னால் போனோம், நாம ஃப்ளாட் ஆகிரும். அதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க. எல்லா விடயங்களையும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். நம்ம கண்ணை மூடினா இருட்டிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உலகமே இருண்டால்தான் நமக்கும் இருட்டும்.